ஹலோ எவ்ரிஒன். எனக்கு நாம் பார்க்க போகிற படத்துக்கு பேர் தான் ரசவாதி. இந்த படத்தோட கதையை பொறுத்தவரை நம்ம ஹீரோ ஒரு சித்த மருத்துவராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அதே ஊரில் தான் நம்ம ஹீரோயின் ஒரு ஹோட்டலில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறது ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்பை பார்த்தோம்னா ஹீரோவும் அந்த போலீஸ்காரனோட ஒய்ஃபும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு பிரச்சனையில் நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போயிருப்பாரு. அந்த கேப்பில் அந்த பொண்ணு அந்த போலீஸ்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறோம். அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னே ஹீரோவை லவ் பண்ண விஷயத்தை அறிஞ்ச அந்த போலீஸ்காரன் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். இவன் அவனுக்கு டார்ச்சர் தாங்க முடியாமல் தூக்கு மாட்டி சாடுறா. அவள் ஹீரோவை லவ் பண்ணனால தான் அவள் தூக்கு மாட்டி செத்தான்னு சொல்லி போலீஸ்காரன் இப்போ நினைக்கிறான். எங்களை ஜோடியாக சந்தோஷமாக வாழ விடாமல் நீ எப்படி ஜோடியாக சந்தோஷமாக திரியலான்னு சொல்லி ஹீரோவோட லவ்வை பிரிக்க ட்ரை பண்ணியோம். ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி அந்த போலீஸ்காரன் ஹீரோவையும் ஹீரோயினும் பிரித்து ஓடியானோ இல்லை ஹீரோ அவனை போட்டு தள்ளிட்டு இவங்க ஜோடியாக சந்தோஷமாக இருக்காங்களான்னு உள்ளது தான் இந்த படம் பார்க்கத்தவிய லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்தவிய படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த படத்தில் ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் ஒரு டாக்டர் இருக்கு, அவள் புருஷனை கொல்ல ட்ரை பண்ணா. இது அந்த போலீஸ்காரனுக்கு தெரிஞ்சு அவளை இவன் வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறோம். பொதுவாக படத்துல எல்லாம் இந்த மாதிரி சீன் அதை 18+ கண்டென்ட்டாக மாற்றிடுவாங்க. 18+ கண்டென்ட்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணுங்க செஞ்ச தப்பை மறைக்க இவங்க கூட தப்பாக நடக்கணும், அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி இல்லை. போலீஸோட கான்செப்ட் என்னன்னா அவனுக்கு வீட்டு வேலையை மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும் சொல்லி அவளை இவன் வீட்டிலேயே 1 மாதம் வச்சுட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறான். ஸோ see you all in the next video. டாடா, பை பாய்.